ஹலோ பிரைஸ் லார்ட். என்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 32 அதிகாரம் 8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழ வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன்னை வழி நடத்துவேன், உன்னை காத்து உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்மை ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்க, நான் வாழ வேண்டிய வழி எனக்கு தெரிவிங்க, எனக்கு நல்ல ஒரு ஆண்டவரே இந்த நாள்லையும் கூட எனக்கு ஒரு நல்ல வாழ்வதற்கேற்ற வழியை ஏற்படுத்துங்க. வேலை இல்லையா ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் வாழ தேவையான நல்ல ஒரு வேலையை கொடுங்க. அப்படிங்கும்போது ஆண்டவர் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். ஆகவே அந்த வேலை வாய்ப்புகளை வந்தவுடனே உதாசீனப்படுத்தவே கூடாது. ஆகவே ஆண்டவர் கொஞ்சத்திலே நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்றால் அநேகத்தின் மேலே உங்களை அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு திட்டம் ஆண்டவரத்தில் எந்த காரியமாக இருந்தால், திருமண காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு சித்தமான மணமகளை எனக்கு கொடுங்க, அதை எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுங்க என்று சொல்லும்போது நிச்சயமாக அவர் தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல் எல்லா காரியங்களிலேயும் எந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறதா இருந்தாலும் ஆண்டவரை முன்னிட்டு எடுங்கள். உனக்கு சித்தமானபடி என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கட்டும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், அவர் உங்களுக்கு போதிப்பார், நீங்கள் நடக்க வேண்டிய வழி அவர் உங்களுக்கு காட்டி உங்கள் மேலே கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய காரியங்களையே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் சேவையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு பிரியம் நாம் நன்றாக இருக்கணும், கோடீஸ்வரர்களாக இருக்கணும், நிம்மதியாக வாழணும், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருக்கு பிரியம். ஆகவே ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வழி காட்டுங்க, என் மேலும் உன்னுடைய கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நம்ம வழியை காட்டுவார், நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம், கர்த்தர் நம்மோடு கூட வந்து பரிகாரம் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எங்கள் அன்பினை தான் பரலோகத்தின் தந்தை, ஆசைப்பட்டுதான் இந்த காலவேளையில் துதிக்க சோதரிக்க கருவி செய்து வழிநடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலையும் கூட நீர் எங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை போதிப்பீராக, நீர் எங்களை வழி நடத்துவீராக, எங்கள் மேலும் உடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீராக. இது மட்டும் சொல்லி எங்களை வழிநடத்தின தேவன் இனிமேல் எங்களை பாதுகாத்து தாயின் வயிற்றிலிருந்து இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து வழிநடத்தின தேவன் இனிமேலும் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாங்குவீராக, ஏந்துவீராக, சுமப்பீராக, தப்பு வைப்பீராக. இந்த நாளில் கூட ஒவ்வொரு காரியங்களுக்காக வேலை இல்லாமல் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கொடுப்பீராக. உண்மை நம்பிக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெக்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. திருமண காரியங்களில் நல்ல வரன்களை கட்டளையிடுவீராக. திருமணமாகி குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாகத்தை கட்டளையிடுவீராக. என்னென்ன காரியத்துக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ எல்லா காரியத்தையும் நீர் முன்னின்று அவர்களுக்கு வேண்டியதான் ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு கொண்ட வேண்டியதான் எல்லா நற்காரியங்களையும் நீர் செயல்படுத்துவீராக. உம்முடைய கைகளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நீரை பொறுப்பேற்று நடத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பரிகாரம் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டும். மகள் காப்பாடுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட வந்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை வழிநடத்தி போதித்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன்.